லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய தமிழக அரசு பரிசு பெற்ற நாவல் மிதிலா விலாஸ். அத்தியாயம் 2. முனியம்மா, சனியனே, எங்கே தொலைஞ்சிட்ட? மாடிப்படியெல்லாம் ஒரே குப்பை. நன்னா பெருக்க கூட கண் அவிஞ்சு போச்சா? எங்கே அந்த தடி தாண்டவராயன் கந்தசாமி? முற்றத்திலே காய வச்சு விறகை எடுத்து அடுக்கவில்லை, மழையிலே நனைஞ்சு கிடக்கு என உச்சஸ்தாயில் இறைந்து கொண்டு பின்கட்டுக்கு செல்லும் மாடிப்படிகள் மீது வேகமாக இறங்கி வந்து கொண்டிருந்தாள் தர்மாம்பாள். அவளது பாதங்களின் வேகத்தை தாளாதது போன்று அந்த மாடிப்படிகளில் ஒவ்வொன்றும் கிரீச் கிரீச் என்ற சப்தத்துடன் ஓலமிட்டது. காலை வேளையில் உயரத்திலிருந்து கீழே இறங்கி வந்த களைப்பு தாங்க முடியாத தர்மாம்பாள் பெருமூச்சு விட்டு கொண்டே, ஏண்டி தேவகி, முற்றத்திலே கிடக்கும் இறக்குகளை நீயாவது பார்த்து அடுக்கி வச்சிருக்கப்படாதோ? ராத்திரி முழுவதும் மழையிலே நனைஞ்சு கொண்டிருந்திருக்கே என்று அதட்டியபடி சமையல் அறைக்குள்ளே எட்டி பார்த்தாள். நான் அவைகளை ராத்திரி கவனிக்கவே இல்லை மாமி, அதனால் வந்து என்று தேவகி வார்த்தைகளை பயத்துடன் மென்று விழுங்கினாள். நீ ஏன் கவனிக்கப் போகிறாய்? நீ நாளைக்கு இன்னொருத்தன் வீட்டுக்கு போகிற பெண். இந்த வீடு எக்கடோ கெட்டால் உனக்கென்ன என்று அதிருப்தியுடன் பதில் அளித்து விட்டு தர்மாம்பாள் சௌபாக்கியத்தின் பக்கம் திரும்பி, ஏனம்மா, அந்த வெங்கலப்பானைக்கு மாவு தடவாமல் அடுப்பிலே போட்டு விட்டேலா? உங்கள் அவசரம் உங்களுக்கு என்ன? பின்னாடி அதை தேய்க்கிற வேலைக்காரிக்கு என்ன தெரிகிறது அதன் சிரமம் என்று குரலை கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு முகத்தை சுழித்த வண்ணம் வினவினாள். வெண்கலப்பானைக்கு மாவு பூசலைங்கிறத நீங்கள் நேரிலே பார்த்தேலா என்று சௌபாக்கியம் கோபத்துடன் முணுமுணுத்து தர்மாம்பாளை பார்த்து பேச பிடிக்காதவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தர்மாம்பாள் அதற்கு மேல் விவாதிக்க பிரியமில்லாதவள் போல் தேவகி பக்கம் திரும்பி, பூஜை அறையிலேயே எல்லாம் ரெடியாக எடுத்துவை, நான் ஸ்நானம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று அவசரமாக கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றாள். தகுந்த உயரமும் உயரத்திற்கேற்ற பருவனும் கொண்டிருந்த தர்மாம்பாளுக்கு வயது 58 ஆகி கொண்டிருந்தது. காலன் அளவு வியாபித்து நிற்கும் குங்கும பொட்டு திளங்கும் தனது பரந்த நெற்றியை சற்று சுழித்த வண்ணம் அவள் வேலைக்காரர்கள் யாரையேனும் வெறித்து பார்த்தாலே போதும் அந்த ஆசாமி மிதிலா விலாசத்திலே வகித்து வந்த வேலையிலிருந்து அப்பொழுதே தள்ளப்பட்டான் என்று அர்த்தம். தர்மாம்பாளை நேரடியாக பார்க்க கூட வேண்டாம், பெயரை கேட்டாலே போதும் மிதிலா விலாசத்திலே வேலை செய்து வந்த வேலைக்காரர்கள் எல்லோரும் பயத்தில் கிடுகிடுவென்று நடுங்குவார்கள். எஜமானி அம்மாளின் அதிருப்திக்கு ஆளாவதை விட மரண தண்டனை மேல் என்று எண்ணும்படியானதொரு கிளி அவர்களுக்கு. தர்மாம்பாளை கண்டு பங்களா வேலைக்காரர்கள் மட்டும் அஞ்சவில்லை என்றும் தேவி குலத்தில் வசித்து வந்த அநேக பேர்கள் அந்த அம்மாளுடைய கூறிய நாக்கின் நின்றும் எழும் விஷம் கலந்த வசை மொழிகளுக்கும் பயந்து, ஆகா, உங்களை போன்று உண்டா என்று வீண் முகஸ்துதி செய்து கூழை கும்பிடு போட்டு கொண்டு தப்பி வாழ்ந்தனர் என்றதொரு வதந்தி கூட உலாவி கொண்டிருந்தது. இத்தனை பிரக்யாதி பெற்ற ஸ்ரீமதி தர்மாம்பாளை கண்டு கிஞ்சித்தும் அஞ்சாத ஆசாமி ஒருத்தி இருக்கத்தான் இருந்தாள். அவள்தான் சௌபாக்கியம் என்னும் அந்த பங்களாவின் சமையல்காரம்மா. அதுவரை மிதிலா விலாசத்தில் சமையல் வேலைக்கு வந்து சொல்லி கொள்ளாமல் ஓடின 14 சமையல்காரர்களையும் போல் இல்லாமல் சௌபாக்கியம் கடந்த 3 வருஷங்களாக அந்த வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தாள். நீடித்து அங்கே அவள் தங்கியிருந்ததின் ரகசியம் அவள் ஒருத்திக்குதான் தெரியும். மிதிலா விலாசத்திற்கு வேலைக்கு வருமுன் தர்மாம்பாளின் பிரசித்தி பெற்ற முன் கோபத்தை பற்றிய பல கதைகளையும் சௌபாக்கியம் கேள்விப்பட்டிருந்தாள். ஒரு தடவை கோபத்தில் தர்மாம்பாள் கொதித்து கொண்டிருந்த வெந்நீரை சமையல்காரி மீது வீசிவிட்டாள் என்றும், காயமடைந்த சமையல்காரி தர்மாம்பாளை நீதிமன்றம் வரைக்கும் இழுத்து பழிவாங்க தீர்மானித்து உடனே வெளியே புறப்பட்டு விட்டாள் என்றும், மானத்திற்கு அஞ்சிய பசுபதியார் அந்த அம்மாள் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக வேண்டிக் கொண்டு பணத்தை வாரி கொடுத்து சங்கதியை வெளிவரா வண்ணம் அமுக்கிவிட்டார் என்றும் ஒரு கதை தேவி குலத்தில் பலருடைய வாய்களில் பல வகையாக திரிந்து நானாவித ரூபத்துடன் உலாவி கொண்டிருந்தது. தர்மாம்பாளை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு வந்திருந்த சௌபாக்கியம் வீட்டு வாசற்படிக்குள் காலை எடுத்து வைக்கும் முன்பே தன் மனதிற்குள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டு விட்டாள். கோபத்தின் விஷ்ணு பகவானின் சக்கராயுதத்தை போல் சிப்பிள் தட்டை சமையல்காரி மீது தர்மாம்பாள் வீசினாள் என்றால், சமையல்காரியின் கைகள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பானேன்?
திருப்பி எதிரியின் மீது வீசுவதற்கு அத்தனை பெரிய பங்களாவில் ஒரு அண்டாவாவது டம்ளராவது அகப்படாமலா போய்விடும். தர்மாம்பாளுடைய முன் கோபத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய நெஞ்செழுத்தத்துடன் தான் சௌபாக்கியம் அந்த பங்களாவில் வேலைக்கு அமர்ந்தாள். தர்மபாலுடைய நாவை கூறிய வாளிற்கு ஒப்பிடலாம் என்றால் சௌபாக்கியத்தின் நாக்கை பெருங்கோடாலிக்கு ஒப்பிடலாம் என்று கூறும்படி அவள் நிர்பயமாக அந்த பங்களாவில் வேலை செய்து கொண்டிருந்தாள். 10 வருஷங்களுக்கு முன்பு என்றிருந்தால் தர்மாம்பாள் சௌபாக்கியத்தின் திமிரை அடக்கி அவளுக்கு தகுந்த பாடத்தை கற்பித்திருப்பாள். வாலிபம் முழங்கி வயோதிகம் ஏறிக்கொண்டு போகும் இந்த வயதில் அவளுக்கு சமையல்காரியுடன் சண்டையிட்டு கொண்டு தனது அதிகாரத்தை காட்ட ஆசை ஏற்படவில்லை. 15வது சமையல்காரியான அவள் கோபித்து கொண்டு வேலையை விட்டு சென்று விட்டால் பங்களாவில் உள்ள அத்தனை பேருக்கும் யார் சமைத்து கொட்ட முடியும்? எண்ணத்திற்கு வீண் வம்பு என்றதொரு எண்ணத்திலே சௌபாக்கியத்தின் கொட்டத்தை சற்று துளிர்க்க விட்டு அசட்டையாக இருந்து வந்தால் தர்மாம்பாள். எஜமானி அம்மாள் ஸ்நான அறைக்கு சென்று விட்டாள் என்பதை அறிந்த சௌபாக்கியம், தேவிக்கு நீ கேட்டு சொல்லிவிடு, இன்னைக்கு தயாராக வேண்டிய சமையல் விவரத்தை முதலிலேயே சொல்லாட்டா அப்புறம் எனக்காக என்னால் ஆகாது. திடீரென்று அதை செய், உன் மாமி உத்தரவு போட்டால் நீதான் செய்து கொள்ள வேணும். ஆமாம், சொல்லிவிட்டேன் என்று படபடப்பாக பேசிவிட்டு தனது வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். நோயாளி பசுபதி ஐயருக்கு காலை வேளையில் செய்ய வேண்டிய சுசுரூஷைகளை முடித்து கொண்டு தேவிக்கு இந்த மாடியிலிருந்து திரும்ப இறங்கி வருவதற்கும் தர்மாம்பாள் பூஜை அறையிலிருந்து வெளிப்படுவதற்கும் சரியாக இருந்தது. ஏண்டு தேவிக்கு அந்த சௌபாக்கியம் காத்தாலே பிடிச்சு எண்ணத்துக்கு முணுமுணுத்து கொண்டே இருக்கா? சீதா விரும்பினே இருக்க முடியலையா அவளுக்கு? சௌபாக்கியம் பெயரை பார் பெயரை என்று அதற்காக விரும்பிய வண்ணம் கூடத்து ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் தர்மாம்பாள். மாமிக்கு நேரடியாக பதில் ஒன்றும் கூறாது மௌனமாக சமையல் அறைக்குள் சென்ற தேவிக்கு அங்கே சௌபாக்கியம் கோபாவேசத்துடன் ஒரு மூச்சு சண்டைக்கு தயாராக நிற்பதை கண்டாள். அது சமயம் அவளிடம் பேச்சு கொடுப்பதே ஆபத்து என்று உணர்ந்த அவள் குனிந்த தலையை நிமராமல் தனது வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். ஆனால் சௌபாக்கியத்தின் வாய் என்னவோ சும்மா இருக்கவில்லை. என் பெயருக்கு என்ன குறைச்சல் வந்து விட்டதாம்? தர்மாம்பாள் என்ற பெயர் இந்த அம்மாளுக்கு எந்த விதத்தில் பொருத்தமாம்? தர்மத்திற்கும் இந்த அம்மாளுக்கும் எத்தனை தூரம் என்ற சினத்துடன் தாழ்ந்த குரலில் தேவகியை பார்த்து உருமிவிட்டு ஆத்திரத்துடன் தன் கையில் இருந்த பாத்திரத்தை டக்கென்று அடுப்பின் மீது வைத்தாள். சமையல்காரிக்கும் எஜமானிக்கும் இடையே கிடந்து பேச முடியாது தவிக்க வேண்டியதொரு உத்தியோகத்தை தினமும் ஏற்று பழகி போயிருந்த தேவகி தர்மாம்பாளின் கோபத்தையும் லட்சியம் செய்யவில்லை. சௌபாக்கியத்தின் முணுமுணுப்பையை கண்டு அது சீக்கவில்லை. ஊஞ்சலிலே சாய்ந்து கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பவள் போல் கண்களை இறுக மூடிக்கொண்டிருந்த தர்மாம்பாள் திடீரென்று நினைத்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தேவகி, நாழியாச்சு, சந்துரு எழுந்திருப்பான், அவனுக்கும் மைதிலிக்கும் காப்பியை எடுத்து கொண்டு போய் கொடு. அப்படியே மாமா என்ன பண்றாருன்னு எட்டி பார்த்து வா என்ற அதிகாரமானதொரு குரலில் இறைந்து உத்தரவிட்டாள். மாமியின் உத்தரவுப்படியே தேவகி பசுபதி ஐயரின் 2வது புத்திரன் சந்திரசேகரனின் வாசஸ்தலமாகிய அந்த பெரிய ஹாலுக்குள் சென்ற பொழுது சந்திரசேகரன் சாய்வு நாட்காலி ஒன்றில் சாய்ந்த வண்ணம் எதிரே வீற்றிருந்த மனைவியின் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். அலையென சரிந்த கூந்தலும் வட்ட வடிவமான அழகிய முகத்தின் மீது மிதக்கும் கருவொன்றை நிகர்த்த இரு பெருவிழிகளும் கொண்ட மைதிலி தங்கப்பதுமை போன்று மிகவும் ஒயிலாக எதிரே இருந்த சோஃபாவின் மீது உட்கார்ந்திருந்தாள். கடிதம் ரொம்ப பெரியதல்ல, சிறியதுதான். வாசித்து முடித்து விடுகிறேன், அப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை படிக்க ஆரம்பிக்கலாம் என்று கெஞ்சலாக கூறிய அவள் முத்துக்களை நிகர்த்த பட்களின் வரிசை தெரிய சிரித்தாள். பேசுகின்ற பொற்சித்திரம் போன்ற அழகானதொரு மனைவியை அடைந்தோம் என்று தனக்குள்ளே இருமாந்து மகிழ்ச்சி கொள்பவன் போல் சந்திரசேகரன் மைதிலியின் முகத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தானே ஒழிய பதில் ஒன்றும் கூறவில்லை. மைதிலியின் கரத்தில் இருந்த கடிதத்தை கடைக்கண்ணால் கவனித்தபடி மேஜை மீது தான் கொண்டு வந்த காஃபி பாத்திரங்களை வைத்த தேவகி ஒரு கணம் துணுக்குற்றாள். ஈஸ்வரன் தகப்பனாருக்கு எழுதிய அந்த கடிதம் மைதிலிக்கு எப்படி கிடைத்தது என்று வியப்படைந்த அவள் மேலே யோசிக்குமன், தேவகி
மேலண்டை ரூமில் எல்லாம் தாறுமாறாக கிடைக்கிறது. ஸ்வித்தை எடுத்து வைத்து விட்டு போ என்று புன்னகைத்ததும் முகத்துடன் உத்தரவிட்டாள் மைதிலி. மைதிலியின் பிரத்யேக அறை மிக்க அலங்கோலமாக நிலையில் இருந்தது. முதல் நாள் வெளியே போவதற்காக தன்னை சிங்காரித்து கொண்ட அவள் வெறுப்புடன் களைத்து போட்டிருந்த பல புடவைகள் தரை மீது மூளைக்கொன்றாக சுருட்டி வீசப்பட்டு கிடந்தன. கண்ணாடிக்கு எதிரே இருந்த மேஜை மீது தைல புட்டிகளும் வாசனை திரவிய கிண்ணங்களும் தாறுமாறாக கிடந்தன. அறையை சுத்தப்படுத்தி அவற்றை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த தேவகியின் காதுகளில் மைதிலியும் சந்திரசேகரனும் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக கேட்டது. இந்த கடிதம் உங்கள் தம்பி அப்பாவுக்கு 2 வருஷங்களுக்கு முன் அமெரிக்காவுக்கு போன புதிதில் எழுதியதாக்கும். நேற்று லைப்ரரி புத்தகம் ஒன்றை பிரிக்கும் பொழுது அதில் கிடைத்தது. நான் படித்து பார்த்தேன். கடிதத்தின் போக்கை பார்த்தால் உங்கள் தம்பியை இன்ஜினியர் பரீட்சை படிக்க அனுப்பியதை விட பத்திரிகை தொழிலுக்கு அனுப்பியிருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று கூறிய மைதிலி கலுக்கென்று சிரித்தாள். கொஞ்சம் சுவாரஸ்யமான கடிதம் போலிருக்கிறது. எங்கே படி பார்க்கலாம் என்றான் சந்திரசேகரன். கொஞ்சம் என்ன, ரொம்ப சுவாரஸ்யமான கடிதம். குறுக்கே பேசாமல் கேளுங்கள் என்று முகத்தை கொஞ்சலாக ஒரு தடவை குலுக்கிவிட்டு மைதிலி கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள். அன்புள்ள அப்பாவுக்கு ஈஸ்வரன் அநேக நமஸ்காரம். இங்கே வந்து சேர்ந்த பல நாட்களாகியும் எனக்கு ஓய்வு ஒழிச்சலின்றி வேலை இருந்ததனால் உடனே கடிதம் எழுத கூடவில்லை. மன்னிக்கவும். சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்ட எங்களது கப்பல் ஹாங்காங் துறைமுகத்திலே வந்து ஒரு நாள் முழுவதும் தங்கிவிட்டன. அருமையான அந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காது நானும் என்னுடன் வந்த சிலரும் கப்பலை விட்டு இறங்கி ஊருக்குள்ளே சென்று நன்றாக சுற்றி பார்த்தோம். மறுநாள் காலை புறப்பட்ட எங்களது கப்பல் எங்குமே நிற்கவில்லை. நீல அலை வீசும் பசிபிக் மகா சமுத்திரத்தின் நீரை கிழித்து கொண்டு 14 நாட்கள் ஒரே ஓட்டமாக புதிய உலகை நோக்கி ஓடியது. 14ஆம் நாள் காலை நாங்கள் கலிபோர்னியாவில் லாஸ் பிரான்சிஸ்கோவை அடைந்தோம். ஒரு நாள் முழுவதும் துறைமுகத்திலேயே காத்து கிடக்க நேர்ந்தது. இந்த அமெரிக்கர்கள் இருக்கிறார்களே, ரொம்ப கண்டிப்பானவர்கள். எல்லா பரிசோதனைகளையும் முடிக்காமல் லேசில் அந்நியர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. கலிபோர்னியாவின் பல்கலைக்கழகம் லாஸ் பிரான்சிஸ்கோவிலிருந்து 7 மைல் தூரத்திலுள்ள பார்சி என்னும் இடத்தில் இருப்பதனால் அதன் அருகிலேயே இருக்கும் இன்டர்நேஷனல் ஹவுஸிலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். இங்கே என்னுடன் கூட சுமார் 600 மாணவர்கள் இதில் வசிக்கின்றனர். அதில் 400 பேர் பையன்கள், மீதி உள்ளவர்கள் மாணவிகள். உலகத்தின் பல திக்குகளினின்றும் பலவித கலைகளையும் கற்க வந்து குவிந்திருக்கும் இந்த மாணவர் குழாம் பார்ப்பதற்கு விசித்திரமாகத்தான் இருக்கின்றது. சாப்பாட்டு விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதை போன்று எனக்கு சிரமம் ஏற்படவில்லை. பாலும் பழங்களும் மிக மலிவாகவும் எதேச்சமாகவும் கிடைக்கிறதுனால் நமது ஆச்சாரத்திற்கு பாதகமின்றி வாழ வசதியாக இருக்கின்றது. லான் பிரான்சிஸ்கோ நகரின் சுமார் 1090 ஹோட்டல்கள் இருக்கின்றன. அவ்வளவு இருந்தும் கூட இங்கே ரேஷன் பேச்சே கிடையாது. உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றால்தான் என்ன, மனிதனை மனிதன் என்று பிரிக்கும் ஜாதி மத வித்தியாச உணர்ச்சி கடலை கடந்து வந்துள்ள இந்த மாணவர்களையும் விட்டப்பாடில்லை என்பதை காண எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்திய மாணவருடன் ஜப்பானிய மாணவன் உறவுடன் பழகுவதில்லை. எகிப்தியன் சீன தேசத்தவனுடன் உறவாடுவதை விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் தனது தேசத்தவனுடனேயே கூடி மற்ற வகுப்பினரிடையே இருந்து பிரிந்து வாழ்வதிலே இங்கேயும் ஆர்வம் காட்டுகின்றனர். மனித வேற்றுமை உணர்ச்சியை அகற்ற காலத்தை தவிர மார்க்கமே இல்லை என்பது திண்ணம். காலேஜுக்கு இந்த வருஷ படிப்பிற்கு $300 புத்தகங்களும் $100 செலவழித்தது $200 செலவழிக்க வேண்டி வரும். மற்றபடி நான் மிகவும் சிக்கனமாகத்தான் இருக்கிறேன். $1 என்பது சுமார் 3.5 ரூபாய்க்கு சமம் என்று வைத்து கொண்டு கணக்கு போட்டால்தான் உங்களுக்கு புரியும். கடிதத்தை படிப்பதை இத்துடன் நிறுத்திவிட்டு மைதிலி தனது கணவன் முகத்தை யோசனை மிக்கவளாக நிமிர்ந்து பார்த்தாள். அப்படியானால் மாதம் ஒன்றுக்கு $750 செலவாகிறது. இந்த 2 வருஷ படிப்பிற்கு சுமார் 20,000 வரை செலவாயிருக்கும் போலிருக்கிறதே. போக்குவரத்து செலவுகளையும் சேர்த்து பார்த்தால் ஏதேது
6,00,000 கணக்கு ஓடிவிடும் போலிருக்கிறது என்ற பிரமிப்புடன் கண்களை அகல விரித்து நோக்கினாள். வெளிநாட்டு படிப்பு என்றால் சும்மாவா என்று சூழ் கொட்டினான் அவள் கணவன். ஒரு பக்கத்தில் சின்னவருடைய வெளிநாட்டு படிப்புக்கு பணம் ஜலமாக உபயோகப்படுகிறது. இன்னொரு பக்கத்திலே பெரியவர் பாட்டில் ரேஸில் பணத்தை கொண்டு போய் வாரி இறைக்கிறார். இப்படியே போனால் வீடு என்ன கதியில் முடியப் போகிறதோ தெரியவில்லை என்று பெருமூச்செறிந்தாள் அவள். சந்திரசேகரனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. கம்பெனி விஷயமாக வெளியூருக்கு சென்ற அண்ணா ஜெயராமன் பல தினங்களாகியும் திரும்பி வரவே இல்லை. இந்த வாரம் வந்துவிட வேண்டியவன் ஜெயராமன் ஏனோ தெரியவில்லை, கடிதம் கூட போடாமல் அங்கேயே தங்கிவிட்டான் என்றான் அவன் கவலை நிறைந்த குரலில். அவன் அங்கே சீசன் முடிய வேண்டாமோ? கம்பெனி காரியமாக போயிருந்தால்தானே சீக்கிரம் திரும்புவதற்கு என்று விஷமமாக சிரித்தாள் மைதிலி. சந்திரசேகரன் உதட்டு வெறுப்புடன் கடித்து கொண்டான். சரி, மேலே வாசி கேட்போம். ஈஸ்வரன் அங்கே இன்னும் எப்படி பணத்தை வாரி இறைத்து கொண்டிருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்ளலாமே என்றான். எல்லாவற்றையும் விட இனிமேல் கடிதத்தின் சுவாரஸ்யமான பாகத்தை வாசிக்கப் போகிறேன், கேளுங்கள் என்று பரிகாசமாக கூறிய மைதிலி, இங்கே எனக்கு பாமிலா என்னும் அமெரிக்க பெண்மணியும் அவளது குடும்பத்தினரும் பரிச்சயமாக்கி இருக்கின்றனர். பாமிலாவுக்கு சங்கீதத்தில் அபாரமான மோகம் என்றதுடன் படிப்பதை மறுபடியும் நிறுத்தினாள். அப்புறம் என்றான் ஆவல் தாங்காத சந்திரசேகரன். அப்புறம் நீங்கள் அதை பற்றி அவர் இங்கே வந்ததும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஏனெனில் கடிதத்தின் முதல் 2 பக்கங்கள் தான் அந்த புத்தகத்திற்குள்ளே இருந்து அகப்பட்டன. மீதி பாகம் துளைந்து போய்விட்டிருக்கிறது என்று சிரித்தாள் மைதிலி. பரவாயில்லை, பையன் வெளியூருக்கு போனதும் அந்த நாகரிகத்தின் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறான் என்று வெறுப்புடன் கூறினான் சந்திரசேகரன். உங்கள் அம்மாவுக்கு சங்கீதம் தெரிந்த நாட்டு பெண்ணாக ஒருத்தி கூட இல்லையே என்று ஒரு பெரிய குறை உண்டு. உங்கள் தம்பி அந்த குறையை கட்டாயம் தீர்த்து வைத்து விடுவார்னு தோணுகிறது. என் 3வது நாட்டு பெண் அமெரிக்காவிலிருந்து வந்தவளாக்கும் என்று உங்கள் அம்மா பெருமை அடித்து கொள்ள சௌகரியமாக இருக்கும் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தாள் மைதிலி. ஈஸ்வரன் அப்படிப்பட்ட காரியம் ஏதாவது செய்வான் என்று நீ நினைக்கிறாயா? சில தினங்களில் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரப்போகும் ஈஸ்வரன் வரும்போது கையுடன் ஒரு வெள்ளைக்கார பெண்ணையும் அழைத்து கொண்டு மிதிலா விலாசத்திற்குள் பிரவேசித்தாள் என்றதொரு பயம் திடீரென்று அவன் மனதிலே எழுந்தது. எல்லாவற்றையும் இன்னும் சில தினங்களில் நேரிலேயே பார்த்துவிடப் போகிறோம். உங்கள் தம்பி அமெரிக்காவிலிருந்து வரப்போகிறார் என்று 1 மாசமா ஊரே 2 பட்டு கொண்டிருக்கிறதே. வந்தால் உண்மை தெரிகிறது என்றால் மைதிலி அசட்டியாக. ஈஸ்வரன் அப்படி தப்பு காரியம் செய்வான் என்றா நினைக்கிறாய் என்று மீண்டும் ஒருமுறை கவலையுடன் கேட்டான் சந்திரசேகரன். ஏன் செய்யக்கூடாது? காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வைக்காமல் பையன்களை சீமைக்கு படிக்க அனுப்பினால் எத்தனையோ தவறுகள் நடக்கலாம். ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ல தெரியும் உங்கள் அம்மாவுக்கு தன் விஷயத்தில் மட்டும் ஏனோ யோசனை தெரியாமல் போயிற்று. ஈஸ்வரனுக்கு கல்யாணம் செய்து வைக்காமல் அமெரிக்காவுக்கு அனுப்பினது என்னவோ அத்தனை உசிதமாக தோன்றவில்லை. உங்கள் தம்பியை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டாலும் சரி, குணத்திலே அவரை கொஞ்சம் கூட உங்களோடு ஒப்பிட முடியாது. ஈஸ்வரன் உங்கள் அண்ணாவை போல நிறத்தில் கருப்பு இல்லை என்பதை தவிர சகலத்திலும் அவரை போலவே தான். அதே முன் கோபம், அதே என்று மேலே முடிப்பதற்குள் சந்திரசேகரன் வெறுப்புடன் வெளியே செல்வதைக் கண்டு நிறுத்தி கொண்டாள். அவளுடைய சம்பாஷணையுடன் முடிவு தேவகியின் காதுகளில் நாரசம் போல் வந்து விழுந்தது. ஈஸ்வரனை பற்றி கேவலமாக பேசிய மைதிலியின் வார்த்தைகள் மிகவும் வேதனை செய்தன. மைத்துனர்களை பற்றி கொஞ்சமும் பயமின்றி குறை கூறும் அவளது தைரியத்தை நினைத்த தேவகி அவள் மீது கோபம் கொண்டாள். ஆனால் அவளால் மைதிலியை என்ன செய்ய முடியும்? தர்மம்பாலின் அபிமானத்துக்குரிய இளைய நாட்டு பெண்ணான மைதிலி வீட்டின் சின்ன எஜமானி அல்லவா? அவளை தைரியமாக நிமிர்ந்து பார்க்க கூட தேவகிக்கு என்ன உரிமை இருக்கிறது? பலவாறு சிந்தித்து கொண்டு வெளிவந்த அவள் தொப்பென்னு தன் மீது ஏதோ விழுவதைக் கண்டு திடுக்கிட்டு பிரமித்து நின்றாள். அடடா, மேலையா போட்டுட்டேன், பார்க்கலை, தவறிவிட்டது. இந்த புடவைகள் 2ஐயும் வேலைக்காரியிடம் போடாமல் நீயே நன்றாக துவைத்து உலர்த்திவிடு. வேலைக்காரி துவைப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று புன்னகை பொங்கும் முகத்துடன் குழைவு நிறைந்த குரலில் உத்தரவிட்டாள் மைதிலி. தேவகியின் உடல் ஒரு கடம் அவமானத்தினால் குன்றியது. அழகிய அவளது கன்னங்கள் 2ம் குப்பென்று சிவந்து போயின.
பங்களாவில் இருந்து மற்ற எல்லோரையும் போல் தேவகி மைதிலியின் கவர்ச்சி நிறைந்த வட்ட வடிவமான முகத்தைக் கண்டு மயங்கி ஏமாந்து விடவில்லை. தேனினும் இனிய அவளது வார்த்தைகள் விஷத்தின் மீது தடவிய சர்க்கரை பூச்சை போன்றவை என்பதை உணர்ந்திருந்தாள். ஆதலின் மைதிலியின் புன்னகை பொங்கும் முகத்தை திரும்பி கூட பாராது வெளியே சென்றாள்.